ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனியத்திற்கு எப்போதுமே ஒரு எண்ணம் உண்டு. அதாவது நாங்கள் தான் சுப்ரீம், எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நாங்கள் கோர்ட்டுக்கும் மேலே. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எச் ராஜான்னு ஒருத்தன், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவன் சொன்னான் இல்லையா, ஹைகோர்ட்டாவது நான் அடுத்த வார்த்தையை சொல்ல விரும்பலை, அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டான், போயிட்டு மன்னிப்பு கேட்டான், அதெல்லாம் வேறு. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு எப்போதுமே உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, நாங்கள் வைக்கிறதாண்ட சட்டம், மற்றதெல்லாம் பிறகுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் நடந்திருக்கு. அதாவது நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எதற்காக அவர் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு வருடக்கணக்கில் சட்டமன்றத்தில் மக்களுக்காக நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்கள், 10 மசோதாக்கள், அதை கிடப்பில் போடுற வேலையை ஆர்எஸ்எஸ்னுடைய RN ரவி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். கூடுதலாக குடியரசுத் தலைவருக்கும் அதில் தொடர்பு இருந்தது. இதையொட்டி உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சென்றது. அதற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் சொன்னது. என்னது? அதாவது 3 மாதத்துக்குள்ள இது தொடர்பான விஷயங்களை முடிவு பண்ணிக்கணும், இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதிகபட்சம் உங்களுக்கு 3 மாதம்தான் அப்படின்னு RN ரவிக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் கெடு விதித்த நிகழ்வை பார்த்தோம். இதை ஒட்டி தான் ஜெகதீப் தன்கர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கெல்லாம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் இதிலிருந்து ஒரு விஷயத்தை பேச விரும்புகிறேன். என்றைக்காவது ஆர்எஸ்எஸ் பாஜக இந்தியாவினுடைய சட்டத்தை மதித்திருக்கிறார்களா? கிடையாது. சில உதாரணங்களை நான் சொல்கிறேன். இப்போ சபரிமலையில் பெண்களை கொண்டு போகலாம், பெண்களுக்கு போகலாம், சபரிமலை ஐயப்பனை பெண்கள் பார்க்கலாம், தரிசிக்கலாம். இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன உத்தரவு. இந்த வழக்கை தொடுத்தது யார்? இப்படி ஒரு வழக்கு தொடுத்தது RSS காரன் தான். அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பழைய வரலாறு. இப்போ இதில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அங்கு மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டது யார்? RSS தான். யாராவது மறக்க முடியுமா? மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அதே நேரத்தில் நீங்கள் இங்கே முஸ்லீம் பெண்களை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலாக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ எவ்வளோ பெரிய முரண்பாடு அப்படிங்கிறத பாருங்கள். இவர்கள் சட்டத்தை என்றைக்குமே மதித்ததில்லை. ஆட்சியில் இருக்கும்போதே இப்படி ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது தொடர்பான வழக்கு. அதில் நீதிமன்றம் விசாரிக்க போகுதுன்னு தெரியும் போது இரவோடு இரவாக மோடி என்ன பண்ணுறாரு? தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார் இல்லையா? இது நடந்ததா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்களேன். இப்போ இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது. மன்னிக்கவும், பாபர் மசூதியை தொடக்கூடாது, இந்த தீர்ப்பு வர வரைக்கும்